இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏண்டா நீ எதுக்குடா இங்க வந்த? ஏய், உன்னாலதான்டா என் பொண்ணை இந்த ஊரே தப்பா பேசுது. இது எல்லாத்துக்கும் நீதான்டா காரணம். ஏய், ஏன்டா எங்க குடும்பத்தை இப்படி பண்ண? பொண்ணுன்னா இப்படித்தான் இருக்கணும்னு சொன்னவங்க எல்லாம் இப்ப என் காது படவே அவளை தரக்குறைவா பேசுறாங்கடா. உன்னால இப்ப என் பொண்ணோட மான மரியாதை எல்லாமே போச்சுடா. ஏய், ஆனா ஒண்ணுடா, உன்னை எல்லாம் ஒரு மனுஷனா மதிச்சு என் பொண்ணு காதலிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லடா. ஏய், அவ என்ன காரணத்துக்காக அப்படி சொன்னா, ஏன் இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு மரியாதையா உண்மையை சொல்லிரு. சொல்றா. ஏய், நான் சத்தியமா சொல்றேன்டா, என் பொண்ணு மேல எந்த தப்பு இருக்காது. ஏய், சொல்றா, சொல்லு. என் பொண்ணை என்ன சொல்லிடா இப்படி பண்ண? நம்ம யோசிக்காம பண்ண ஒரு காரியம் அந்த இந்துவோட குடும்பத்தையும் இந்த நிலைமைக்கு ஆக்கிடுச்சு. சொல்றா, என்ன சொல்லி இப்படி பண்ண? சார், ஒரு நிமிஷம், கோவப்படாதீங்க. முதல்ல என் சட்டையில இருந்து கையெடுங்க. அப்பா, இங்க பாருங்கப்பா, நீங்க இதுக்கு மேலேயும் இவர்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறத என்னால தாங்கிக்க முடியாது. இப்படி பண்றத முதல்ல நிறுத்துங்க. என்னடா அது அதிசயமா இருக்கு? இப்ப நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசி பார்த்ததே இல்லையே, ஏன் அப்படி எல்லாம் பேசுறா? அப்பா, என்ன இருந்தாலும் இவர் என்ன தொட்டு தாலி கட்டின புருஷன். இவரை நீங்க சட்டையை பிடிச்சு பேசுறது ரொம்ப தப்பு. என் கூட பிறந்த அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதும் தாங்கிக்க முடியாம நான் ஓடி வந்துட்டேன். எனக்காக தான் அவர் என் கூட வந்திருக்காரு. நீங்க இவரை போய் சட்டையை பிடிச்சா என்ன அர்த்தம்? ஏங்க, ஏன் இன்னும் இங்கே நிக்கிறீங்க? வாங்க போலாம். அக்கா, உடம்ப பாத்துக்கோ, அப்பாவையும் பாத்துக்கோ. நான் கிளம்புறேன். நான் வரேன். வாங்க போலாம். என்ன, நம்ம பைக்ல தான் போறோமா? நீங்க வரீங்கன்னு சொன்னதும் என்ன திருவாரூர் தேரையா கூட்டிட்டு வர முடியும்? வேணா பைக்ல வா, இல்லைன்னா நடந்து வா. நடந்து வந்தீங்கன்னா ஒரு நாள்ல வீட்டுக்கு வந்துடலாம். எப்படி வசதி? தள்ளு. ஆமா, என்ன திடீர்னு என் மேல அக்கறை? அவர் எனக்கு தொட்டு தாலி கட்டம் புருஷன்லாம் சொல்ற. நான் வேற திடீர்னு உங்க அப்பா கிட்ட எங்களுக்குள்ள காதலும் இல்லை, ஒன்றும் இல்லை, கட்டாயப்படுத்தி உன்னை கடத்திக்கிட்டு வந்துட்டேன், அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீயே எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்ட. மொத்தத்தில் உங்க அப்பாவுக்கு எந்த உண்மையும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற, அப்படிதானே? ஆமா, புரியுதுல. அப்புறம் எதுக்கு கேக்குற? இல்ல, திடீர்னு என் மேல அக்கறை வந்துருச்சோன்னு நினைச்சேன். அப்படிலாம் எதுவும் கிடையாது. நான் எங்க அப்பா கிட்ட அந்த வீட்ல நான் சந்தோஷமா ராணி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிருக்கேன். அவரும் அதை சந்தோஷமா நம்பிக்கிட்டு இருக்காரு. அதனாலதான். ஓ,
அப்படி 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 வர சொல்லி வச்சிருக்கியா? அப்போ நீ அப்படி நடந்துகிட்டதுக்கு இதுதான் காரணம். ஆமா, இப்போ நீ திடீர்னு வந்து என்ன அடிமை மாதிரி கூட்டிட்டு போற தெரிஞ்சதுன்னா அவரு தாங்க மாட்டாரு. அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். அதனால உனக்கு தோன்ற மாதிரி நீ நினைச்சுக்காத. பேசாம ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு. ஆஹா, பால்டப்பா சரியான ஆளா இருப்பா போலயே. இவனை நம்பி பைக்ல பின்னாடி ஏறி உட்காந்துட்டோம். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம கூட வந்தப்பவே அவன் பண்ணது சரியில்லை. ஸ்பீட் பிரேக்கரா? நிறுத்து. என்ன? இவ்ளோ தைரியம் இருந்தா ஸ்பீட் பிரேக்கர்ல வேணும்னே பிரேக்க போட்டு என்ன உன் மேல மோத வைப்ப? இவ்ளோ கேவலமான பொறுக்கியா நீ? உன் கூட நான் இவ்ளோ நாளா இருக்கேன். பைத்தியக்காரன் எப்படி வண்டி ஓட்டுறான்? நல்ல வேலை, கனவா இது? என்ன நீ இப்ப என்ன கற்பனை பண்ண நான் சொல்லட்டுமா? ஸ்பீட் பிரேக்கர் கிட்ட நான் வேகமா பிரேக் அடிச்சு நீ என் மேல மோதுற மாதிரி நான் பண்ணினேன். அந்த கோவத்துல நீ இறங்கி பலார்னு என் கன்னத்துல அரைஞ்ச. அப்படித்தானே? ஐயோ, எப்படி கரெக்டா சொல்றான்? நாம மனசுக்குள்ள நினைச்சது இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? நீ நினைக்கிற மாதிரியான ஆள் நான் கிடையாது. நான் உன்கிட்ட அந்த மாதிரி எண்ணம் என்கிட்ட இல்லைன்னு பல தடவை சொல்லியிருக்கேன். நீயா தேவையில்லாம இந்த கற்பனை எல்லாம் வளர்த்துக்காது. நான் அப்படி எதுவும் யோசிக்கலையே. நீ யோசிக்கல? இல்லையே. சரி, வண்டியில ஏறு. வீட்டில் இருக்கிறவங்க அவ்வளோ சொல்லியும் கேட்காம நீ வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்ட. இப்போ அங்கே போனா என்ன பிரச்சனையாகும் நானே குழம்பி இருக்கேன். இதில் நீ வேற இந்த மாதிரி கற்பனையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. தயவு செஞ்சு வண்டியில் ஏறு. ஏறுங்க மேடம்.